வணக்கம். நான் ஆனந்த். கௌசிக் ராம், பிரதீபா, கஞ்சா கருப்பு, சிங்கம்புலி இவங்களாம் நடிச்சு டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் டைரக்ஷன்ல எஸ்.என். ரகுநாதன் இசையில ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் கிறிஸ்டினா கதிர்வேலன். இந்த படம் வந்து ஒரு வில்லேஜ் லவ் டிராமா. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கௌசிக் ராம் வந்து அவங்களோட ஊர் திருவிழால வச்சு பிரதீபாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. பார்த்த உடனேவே அவருக்கு காதல் வந்துருது. திரும்ப பிரதீபா படிக்கிற காலேஜ்லயே இவரும் ஜாயின் பண்ணி அந்த காதலை வந்து வளர்க்க முயற்சிக்கிறாரு. அப்படி பண்றப்ப இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்டு வந்து காதலிக்கிறாங்க. அவங்களுக்கு சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக கௌசிக் ராமும் பிரதீபாவும் அவங்களோட ஒரிஜினல்ஸை கொடுத்து கையெழுத்து போடுறாங்க. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க போய் மீட் பண்ற வக்கீல் என்ன பண்ணிடுறாரு, அன்னைக்கு அவர் காலையில கல்யாணம், நைட்டு கச்சேரி வச்சிருந்திருக்காரு. இந்த கச்சேரிக்கு போற அவசரத்தினால அவர் வந்து ஆளை மாத்திடுறாரு. எப்படின்னா, சாட்சி கையெழுத்து போட வந்த கௌசிக் ராமையும் பிரதீபாவையும் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ண மணமக்கள் மணமகனா மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. இது வந்து பிரதீபா வீட்டுல தெரிஞ்சு பிரதீபா வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனையை வெடிக்குது. கௌசிக் ராம் வந்து ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னும் தன்னோட காதலை கூட சொல்லல. அதுக்குள்ளேயும் இந்த காதல் வந்து பிரதீபா வீட்டுல தெரிஞ்சு கல்யாணமே முடிச்சிட்டாங்க இவங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கிறது. இந்த பிரச்சனையெல்லாம் இவர் எப்படி சால்வ் பண்ணாரு, அதுக்கப்புறம் இவர் எப்படி பிரதீபாட்ட தன்னோட காதலை சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க அப்படிங்கிறது தான் கிறிஸ்டினா கதிர்வேலன். படத்துல நடிச்ச ரெண்டு மெயினான கேரக்டர்னா சிங்கம்புலி, கஞ்சா கருப்பு. இவங்க ரெண்டு பேரை தவிர மத்த மத்த மொத்த கேஸ்ட் அண்ட் குரூவுமே புதுசா தான் இருக்கு. ஹீரோ, ஹீரோயின், ஹீரோனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த படத்துல நடிச்ச எல்லாரையுமே நம்ம டிவியில பார்த்த ஞாபகம் தான் இருக்கு. யாருமே இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ண மாதிரி ஞாபகம் இல்லை. ஹீரோ வந்து 2 படங்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. அந்த 2மே எவ்வளவு ஃபேமஸான படங்களான்னு எனக்கு தெரியல. அது மாதிரி படத்துல வரக்கூடிய அங்கங்க வரக்கூடிய காமெடிகள் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து ரகுநாதன் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அது மாதிரி படத்துல நிறைய சொதப்பல் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இந்த வக்கீல்னு சொன்னோம்ல, அந்த சீன் வந்து வக்கீலுக்கு காலைல கல்யாணம் நடக்கும். நைட்டு வந்து அவர் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த டைம்ல இவங்க வந்து போய் சார் இந்த மாதிரி வேகமா சர்டிஃபிகேட் வேணும் சார், அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை, வேகமா நீங்க அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும்னு சொன்னே நைட்டு எடுத்து கூப்பிட்றாங்க. அவர் வந்து வெளியே நிற்கிறாரு. ஒய்ஃப் வந்து உள்ள இருக்கிறாங்க. 2 பேரும் ஃபர்ஸ்ட் நடக்க போகுது. ஒருவேளை டைரக்டர் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து கூப்பிடுவாங்கம்மா, கூப்பிடுறப்ப நீங்க வந்து வாங்க வாங்கன்னு சொல்லணும், புருஷன் வந்து கூப்பிடணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஓவரா இருக்கு. ஒரு டிவி ஆர்டிஸ்ட்னா நடிப்பு ஓவரா பண்ணுவாங்க, அநியாயத்துக்கு ஓவரா நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. இவங்க அதை அப்படியே நிரூபிக்கிறாங்க. அவர் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. டயலாக் வந்து வாங்கம்மான்னு இருக்கும் போல, இவங்க சும்மா சும்மா வாங்க போவோம், வாங்க போவோம், உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இது வந்து ஒருவேளை இது வந்து சொதப்பலா, இல்ல ஒருவேளை அவங்களோட காமெடியான இதை கன்வே பண்ண வந்தாங்களான்னு தெரியல. இப்போ இது காமெடி சீன், நாங்க இதை வந்து காமெடிக்காக தான் வச்சோம் அப்படின்னா ஓகே, எனக்கு நல்லா சிரிப்பு வந்துச்சு. இல்ல அப்படி கிடையாது, இது வந்து ஒரு நார்மலான சீன் தான் அப்படின்னா எனக்கு அதை பார்த்து சிரிப்பு தான் வருது. அதான் என்னோட பிரச்சனையே. அவங்க பண்ண சொதப்பலா இருந்துச்சு. அது மாதிரி இந்த வக்கீல் பண்றதெல்லாம் அது ஆக்டிங்கானே தெரியல, எனக்கு தெரியல. இல்ல ஒருவேளை அந்த 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 கேரக்டர் நாங்க வச்சதே காமெடிக்காக தான் வச்சோம் அப்படின்னா சூப்பர், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு அவரு. இல்ல அது ஒரு சீரியஸான கேரக்டர், அதை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருது அப்படின்னா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அது மாதிரி அங்கங்க சில சொதப்பல்கள் தெரிஞ்சு. இப்போ மற்றபடி ஒரு புதுமுகங்களை வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லாவே இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு ட்ராஜடி வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. ஓரளவு எல்லாமே எதிர்பார்த்ததா தான் இருந்துச்சு. படத்தோட ஃப்ளோ வந்து கிளைமாக்ஸ் கிட்ட வரப்ப இதுவா இருக்கலாம் அப்படின்னா அது இருக்கு. இப்ப என்னடா எல்லாத்தையும் கெஸ் பண்ணிருவியா அப்படின்னு யோசிக்கலாம். என்ன சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு 4 ஆப்ஷன் யோசிக்கிறேன்னா டைரக்டர் 5வது ஆப்ஷன் வச்சிருக்கணும். ஏன்னா கிளைமேக்ஸ்ல இப்படி வருது, இப்படி நடக்குதுங்க அப்படிங்கிறப்போ ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறோம்னா அது இருக்கக்கூடாது. அதுல இருந்து நாங்க ஆடியன்ஸ் கெஸ் பண்றதுல இருந்து வேற ஒண்ணுதான் டைரக்டர் வைக்கணும். அப்படிங்கிறப்ப அது நடக்கல இந்த இடத்துல. மற்றபடி ஒரு டீசெண்டான படமா தான் இருக்கு. இந்த படம் ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பாருங்க. பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.